வணக்கம் நேர்களே. ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு அகில இந்திய வங்கி அதிகாரம் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், ஆர்பிஐ இந்த தங்க நகைக்கடன் குறித்தாக புதிய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வெளியிட்ட பிறகு பல்வேறு சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. இந்த எதிர்ப்புகளையும் தாண்டி ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய விளக்கங்களாக நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? தங்க நகையை வைத்து கடன் வாங்கிறது என்பது அந்த சர்க்குலர்லேயே சொல்லியிருக்காங்க. ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்காக, அவசர தேவைகளுக்காக மக்கள் போய் கடன் வாங்குறது. இப்போ அது கொடுப்பதற்கான வழிமுறைகள் எளிமையாகப்பட வேண்டுமே தவிர அது கரார்த்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது. இந்த வரைவு அறிக்கைன்னு சொல்லி ஏப்ரல் 9 அறிவித்தாங்க. அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் டு இம்மீடியட் எஃபெக்ட்னு கொடுக்குறாங்க. அதே எவ்வளவு முரண்பாடாக இருக்கிறது. பொதுவாக ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுத்து மற்றவங்கள்ட்ட கருத்து கேட்டு அதுக்கு பிறகு முடிவு எடுக்கிறதுக்கு தான் ஒரு டிராஃப்ட் கைட்லைன்றது. ஆனால் இதில் இம்மீடியட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கூட நிதியமைச்சருக்கும் ரிசர்வ் பேங்க்கும் எழுதியிருக்கிறாரு. சு வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியமைச்சரை நேரடியாக பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அது தென் மாநிலங்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய பிரச்சனை. இது தங்க நகை கடன் கூடுதலாக கொடுக்கப்படுகிறது என்பது தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் போய் அதிகப்படியாக வைக்கக்கூடியது தங்க நகை கடன். நிச்சயமாக வட மாநிலங்களில் நகை அதிகமாக கடனுக்கு வாங்கிறதுக்காக வர்றதில்லை. நான் 10 ஆண்டுகள் வட மாநிலங்களில் வேலை பார்த்துருக்குறேன். இப்போ இதில் சிக்கலான பிரச்சனைகள், ரொம்ப சிக்கலாக நான் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் இந்த நகைக்கு உரிமையாளர் அதுக்கான ஒரு சான்றிதழ் கொடுக்கணுன்றாங்க. இப்போது உங்கள்கிட்ட நகை இருக்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டா அந்த மாதிரி மூதாதையர்கள் காலத்திலிருந்தே அவங்க கொடுத்த நகைகளாக இருக்கும். அந்த நகைகளுக்கு எங்கேருந்து சான்றிதழ் கொடுப்பீங்க? இது நீங்கள் தான் ஓனர்ன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்குது. அதே வேளையில் ஐடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் என்றால் இருந்தால் ஒரு இத்தனை கிராம் தங்கம் வைத்திருக்கலாம், பெண்கள் என்றால் இத்தனை கிராம் தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வரிமுறையும் கொடுக்கும்போது இதை நம்ம எப்படி பார்த்துக்கிறது சார்? அதாவது நகைக்கடன் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கி 1 கிலோ தங்கம் வரைக்கும் அடகு வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இந்த வரைமுறைகள் எல்லாம் தாண்டி போயிடுது. சாதாரண மக்களுக்கு தேவைப்படுறது 50,000 1 லட்சம் அந்த மாதிரி கடனுக்கு தான் வர்றாங்க. இப்போது கல்வி கடன் அதிகமாக அட்மிஷன் பீரியடில் நிறையா வரும். விவசாய கடன் பொதுவாக அந்த விவசாய கடனை ஏற்கனவே இருந்த சலுகைகளை 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே குறைச்சிட்டாங்க. இந்த நிதியமைச்சர் வந்த பிறகு தான் ஒரு சுற்றறிக்கை போட்டு விவசாய கடன் இன்னும் வாங்கக்கூடியது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை, அதனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய 3% வட்டியில் தள்ளுபடி செய்கிறதுன்றதை நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து ஒரு புதிய கட்டுப்பாட்டை ரிசர்வ் பேங்க்கு செப்டம்பர் 2024 கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த நகையை திருப்பிட்டு அன்னைக்கே அடகு வைக்க முடியாது, 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் திருப்பி வைக்கணும். இது பெரிய கஷ்டம். நீங்கள் ஒரு நாளைக்காக கூட யார்கிட்ட போய் கடன் வாங்குவீங்க? அதே வேளையில் நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முந்தி அந்த வட்டியை மட்டும் திருப்பி ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதுதான் காலகாலமாக இருந்த பழக்கம். புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். நகைக்கடனை புதுப்பிக்கிறதுன்றது ரினியூவல்னு சொல்லுவோம். கொண்டு இருக்கக்கூடிய வட்டியை கட்டுவாங்க. ஏற்கனவே நகையினுடைய விலை கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ அந்த புதிய மதிப்புக்கு ஏற்றபடி ஒரு புதிய லோனை போட்டு அன்றைக்கே அது முடிஞ்சு போகும். இது நீங்கள் அதை அன்றைக்கு யார்கிட்ட இருந்தால் பணம் வாங்கிட்டு கட்டிட்டு திருப்பி அடுத்த நாள் திருப்பி அடகு வைக்கணும் வரணும்னா உங்களுடைய நேரமும் பாழாகுது. ரெண்டாவது அதுக்காக பணம் திரட்டுறதுக்கு யார்கிட்ட போவீங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை வருது.
இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த நகை என்பது தரமான நகைதான்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்கணுன்றாங்க. இது எப்படி? நான் வந்து காசுத்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் நகைக்கடன் நிறையா கொடுத்துருக்கோம். ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரையில் நகைக்கடனுக்கு வந்து அப்ரைசர் வைக்கிறதில்ல. ஓகே. எங்களுக்கே கொஞ்சம் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நாங்களே. ஆனால் நான் எப்படி வந்து இது நல்ல நகைதான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னும் போது நாளை ஏதாவது வந்தேன்னா என்னை தானே பாதிக்கும் அது. இப்போ எனக்கு சார்ஜ் ஷீட்டு கொடுப்பாங்க. அப்போ ஒரு பயத்தை உருவாக்குது. இப்போ என்ன நினைப்பாங்க, அது எதுக்கியா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு பேசாமல் இல்லைங்க. இது இன்னொரு விதத்தையும் உருவாக்கணும். ஒரு 18% இருக்கிறத வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கும் அது தள்ளப்படும் இல்லையா? அதுக்கும் தள்ளப்படாது. இதில் பொதுவாக நாம் தங்க நகையை பொறுத்தவரையில் நம்ம நம்பிக்கையின் பேரில் கொடுக்கறது. ரொம்ப சந்தேகம் வந்தோன்னாக்கி பொதுவாக பேங்கில் வரும்போது அது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சில சந்தேகம் வரும். அப்போ லேசாக உரைச்சி பார்த்துட்டு ஒரு ஆசிட் லேசாக தொட்டு பார்ப்போம். இது கூட அதை வச்சு ஒன்றும் ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஒரு பயத்தை ஏமாத்துறதுக்கு ஆட்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இதை காட்டுறதுக்கு தான். நம்ம பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பெருசாக வந்து போலி நகைகளை கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறதும் உண்டு. இப்போ இதில் நீங்கள் ஒரு அப்ரைசர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கட்டுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீ அப்ரைசர் வைக்கும்போது நீங்கள் அப்ரைசர் சார்ஜர் அந்த கஸ்டமர் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு பேங்க் அதிகாரி வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னாக்கி இது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாத ஒன்று. இது வந்து மாற்றப்பட வேண்டியது இருக்குது. இன்னொன்று, தங்க நகைக்கு வந்து இந்த கோவிட் காலத்திலேருந்து அப்போ தான் நிறையா கடன் வர தேவைப்படும்ன்றதுனால நகை மதிப்பினுடைய 80% வரை கடன் கொடுக்கலாம்னு இருந்தது. இப்போ அதை திருப்பி மாற்றி 75% சொல்கிறாங்க. இப்போ அத்தியாவசிய தேவைக்கு நீங்கள் போகும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பணம் குறைவாக கிடைக்கும்னும் போது என்ன நினைப்பீங்க, சரி இங்கே எதுக்கு போயிட்டுருக்கு, இதுக்கு போகலாம். இந்த அடகு வைக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான், பான் புரோக்கர்னு போட்டு வச்சுட்டு அவன்கிட்ட போகணுன்னு சொல்லி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கே போயாச்சுன்னாக்கி வட்டி கூடுதல் ஒன்று. ரெண்டாவது, அவங்கள பொறுத்தவரையில் திருப்பலைனாலும் பரவாயில்ல, இது ரொட்டேஷனில் திருப்பி வந்து அந்த நகையை வந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அவத்து காசு மூழ்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேங்குக்கு போகிறது எதுக்கு? பாதுகாப்பாக இருக்குது, நமக்கு கரெக்டாக டைமுக்கு போய் வாங்கிடலாம், எடுத்துக்கிடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த வரைமுறைகள்னால மக்கள் வந்து கந்துவட்டிக்காரர்களையும் அதே மாதிரி வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள்னு சொல்கிறோம். இங்கே மணப்புரம் ஃபினான்ஸு, சோழமண்டலம் ஃபினான்ஸு, முத்தூட்டு ஃபினான்ஸு, விஜாஜ் ஃபினான்ஸு, இப்படி அவங்கள தேடி போக வேண்டியது வரும். அங்கே போகும்போது உங்களுடைய வட்டி விகிதம் எப்போவுமே கூடுதலாக இருக்கும். சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குறதாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதே வேளையில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சில வங்கி அல்லாத நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வாங்கி இது போன்ற ஒரு சொசைட்டிலேயோ இல்லை பேங்க்லேயோ வச்சு கூட ஒரு வட்டிக்கு அங்கே வாங்கி இங்கே வந்து 3 வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க எப்படி இதற்கான ஒரு தர சான்று அங்கே கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது, சாத்தியமில்லை. சாத்தியமில்லாத ஒரு விதிமுறையை கொண்டு வர்றது தப்பு. ஏன்னா தனிப்பட்ட நபர்கிட்டே கேட்கக்கூடாது. ஒரு மொத்தமாக எடுத்துகிட்டு 1 கிலோ வரைக்கும் அப்படின்ற போது ஒரு வங்கி அல்லாத நிறுவனம் கூட வந்து இந்த மாதிரி பேங்க்கில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அவங்க இதை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் என்னென்னா, முன்னால் வந்து ஒரு விதிமுறை என்ன இருந்ததுன்னா, ஒரு பேங்க்கு கடன் கொடுக்கும்போது இன்னொரு கடன் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்கிட்டருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்க போகிறீங்கன்னாக்கி அதுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருந்தது. இப்போ இந்த அரசாங்கம் அதை தளர்த்திட்டு வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு நீங்கள் 30% வரைக்கும் உங்கள் மொத்த கடனில் 30% வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலான்றாங்க. அது வந்து மக்களுக்கு பாதிப்பை உருவாக்குது. அந்த லாபம் நிறுவனங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஆமாம். நான் அவங்க வந்து உட்காந்த இடத்துல இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே பேங்கில் 10%, 11% வட்டிக்கு வாங்கிட்டு அவங்க 18%, 24%,
36% எல்லாம் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நகை கடன் அல்லாத கடன்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு சர்வேயில் பார்த்தேன், சில நிறுவனங்கள் 100% வரைக்கும் வட்டி வாங்குறாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன ஆச்சு செய்ததுன்னு சொன்னாக்கி ஒரு வருடத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு விதிமுறை கொண்டு வந்து இந்த மாதிரி நிறுவனங்களில் எவ்வளவு வட்டி விகிதம் வரைக்கும் மேக்சிமம் வாங்கலான்றது நாங்கள் கட்டுப்படுத்த போகிறதில்ல, அவங்களுடைய போர்டு முடிவு பண்ணிக்கிறட்டும், ஆனால் மக்களை பற்றி அவங்க கவலைப்படணும். அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறவங்க மக்களை பற்றி கவலைப்பட போகிறாங்களா, அவங்கள பற்றி கவலைப்பட போகிறாங்களான்றது தான் பிரச்சனை. இது ஒரு பெரிய கந்து வட்டிக்கான ஒரு முயற்சியாக கூட மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆமாம், அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வங்கிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இது போன்ற நிறுவனங்களை நோக்கி தள்ளப்படுகிறார். நிறைய புள்ளி விவரங்கள், சிறு கடன்கள் வங்கிகளில் கொடுக்கறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் 90கள் வரைக்கும் பேங்கில் கொடுக்கக்கூடிய கடனில் 95% சிறு கடன்களாக இருந்தது. இப்போ அது 70% குறைஞ்சிருச்சு. யாருக்கு இந்த கடன் கூடுதலாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35% கடன்கள் பெரிய பணக்காரர்களுக்கு போகக்கூடிய கடன்களாக இருக்குது. அதில் கூட ஒரு பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா வட்டி விகிதம். இப்போ நீங்கள் ஒரு கல்வி கடனுக்கு போனீங்கன்னா 11%, 12% வட்டி. ரிசர்வ் பேங்கினுடைய போன வருஷம் கொடுத்த ஒரு அறிக்கையில் பார்க்கும்போது 499 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 100 கோடிக்கு மேல் கொடுத்த கடன் 5% குறைவாக கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரண மக்களுக்கு கூடுதல் வட்டி வாங்கிட்டு பெரும் பணக்காரர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறது என்பது அது ஒரு தவறான அணுகுமுறையாக பார்க்குறேன். இந்த ஜிஎஸ்டி வரும்போது சொன்னாங்க இல்லையா, கடலை மிட்டாய்க்கான 18%, பர்கருக்கு 5% சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி வந்து அதே மாதிரி தான் வருது. இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால் எந்த பேங்க்கும் அவங்களுடைய காசை வச்சு கடன் கொடுக்கல. நீங்களும் நானும் போடக்கூடிய டெபாசிட்டில் இருந்தால் கடன் கொடுக்குறாங்க. எந்த பேங்க்குக்கும் கோடிக்கணக்கான ஒரு லட்சம் கோடி மூலதனம் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்கன்னு கிடையாது. நம்ம போடக்கூடிய டெபாசிட்டில் இருந்தால் அது எடுத்து கடனாக கொடுக்குறாங்க. அந்த டெபாசிட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடன் அந்த வட்டி விகிதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 6%, 6.5%, ஒரு காலகட்டத்தில் 18% வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருந்தோம் வருடத்திற்கு. ஆமாம். அப்போ அது குறிப்பாக இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது. அவங்க கொஞ்சம் ப்ராவிடன்ட் ஃபண்டு அது கிடச்சிருக்கும், அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டாங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு அதிலேருந்து ஒரு பணம் கிடச்சி. இன்றைக்கி 5%, 6%ன்னும் போது அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது போய் அந்த பணத்தை போடணும், இல்லைன்னா தங்கம் வாங்கி வைக்கணும், அல்லது நிலத்தில் மூலதனம் போடணும் அப்படின்னு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. வெள்ளி பொருட்களுக்கும் கடன் சொல்கிறாங்க சார், அதை எப்படி பார்க்குறது? பொருட்களுக்கு கடன் கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் வங்கிகளில் இது சாத்தியப்படாது. நீங்கள் ஒரு 10 வெள்ளி பாத்திரத்தை கொண்டு கொடுத்துட்டு இதுக்கு கடன் கொடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எங்கே வச்சு பாதுகாக்கிறது? கோல்டுன்னும் போது நீங்கள் ஒரு பேக்கில் போட்டு லாக்கரில் வச்சிடறோம். இப்போ இதுக்குன்னு ஒரு பெரிய லாக்கர்கள் உருவாக்க வேண்டியிருக்கு. அதனால் எந்த பேங்கும் சில்வரில் கடன் கொடுக்க போகிறதில்ல. இது ஒன்ஸ் அகெயின் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், பான் புரோக்கருக்கு அது உதவியாக இருக்கும். மக்களை திருப்பியும் அங்கே நோக்கி அனுப்புகிறோம். இன்னொரு தவறான ஒரு அறிவிப்பு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பணம் திருப்பி கட்டி 7 நாளைக்கு உள்ளால நீங்கள் கட்டாயம் திருப்பி கொடுத்துடணும் நகையை. எதுக்குங்க 7 நாள்? உங்கள் நகையை அடை வச்சுங்க, நீங்கள் கொண்டு காசை கட்டியாச்சு, அன்னைக்கே கொடுக்கறது தானே நியாயம் இருக்கும். அதுக்கு நீங்கள் 7 நாள் எந்த பேங்க்லேயாவது நீங்கள் நாளை வாங்கன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. இது எங்கே நடக்கும்? இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் அல்லது பான் புரோக்கர்கிட்ட தான் அது நடக்கும். அவங்களுக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்கறதுக்கு என்ன தேவை இருக்குது? அது ஒரு தவறான அணுகுமுறையாக பார்க்கணும். நம்ம நகையை வச்சோம், நீங்கள் ஒரு வீட்டு கடன் எடுத்து நீங்கள் கூடால இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கே டாக்குமெண்ட்டை பேங்க் கொடுத்துருவாங்க. அதுதானே நியாயம். ஏன் இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் ஒரு தவறான வழிமுறையை கொண்டு வந்திருக்குது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்படிப்பட்ட ஒரு வரைவு விதிமுறைகளை உடனடியாக அமுல்படுத்துக அப்படின்னு சொன்னாலும் இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துன்றதை இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அரங்கிற்கு உங்களை கருத்தில் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.
நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.